அதாவது அரவிந்த் வந்தார், ஒரு மேடைக்குள்ளே நுழையிற மாதிரி பிரவேசம் பண்ணுற மாதிரி ஒரு நடிகன் உள்ளே வர்ற மாதிரி ஒரு பயிற்சி கொடுத்தேன். அவர் உண்மையை சொன்னார். வந்தோன்னே அவர் பதட்டமாக இருந்தார். அதுவும் நான் கண்ணை மூடி நில்லுங்கன்னு சொன்னோன்னா மேல் மூச்சு கீழ் மூச்சுலாம் வாங்குச்சு, பதட்டமானார். அப்புறம் இங்கே மெதுவாக வந்தார். வந்து அவர் என்ன பண்ணாருன்னா அவருக்கு இருக்கிற பதட்டத்தை பூரா வார்த்தைகளாக மாற்றினார். அப்புறம் அவரை பேச சொன்னப்போ அந்த உண்மையாக வந்து அதை சொன்னார். என்னென்னா எனக்கு கூட்டமாக இருக்கிறப்ப மேடையில் நிற்கிறது அப்படி. இது வந்து நம்ம எல்லாருக்குமே இந்த இது இருக்கும். ஏன் அப்படி இருக்குது யாராவது சொல்ல முடியுமா? இப்போ நம்ம வீட்டில் நல்லா சாப்பிட்றோம். கூத்துப்பட்டறையோட நிறுவனர் முத்துசாமி தான் சொல்வார், 3 வேளை நல்லா கொட்டிக்கிறான், மேடையில் உட்காந்து சாப்பிட சொன்னால் கை கால்லாம் நடுங்குது அப்படின்னு. ஏன் அப்படி ஆகுது? பழகாத. அப்போனா என்னன்னா, ஒரு நடிகன் ஒரு கேரக்டரைசேஷனை ஒரு பாத்திரத்தை எடுத்து நடிக்கிறப்ப ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய முதல் கட்ட வேலை என்னென்னா, இந்த மேடைன்றதை வந்து ஒரு பப்ளிக் பிளேஸாக இருந்தால் கூட, ஆடியன்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருந்தா கூட, ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸாக ஒரு அந்தரங்க வெளியாக உணரக்கூடிய பயிற்சியை மேற்கொள்ளணும். இப்போ நீங்கள் எங்கே பாட்டு நல்லா பாடுவீங்க? இங்கே பாடுனீங்க, அது வேறு விஷயம். வேறு எங்கே? வீட்டில் எங்கே பாடுவீங்க? பாத்ரூமு, இல்லை உங்களோட தனிப்பட்ட அறையில். ஏன்னா உங்களோட தனிப்பட்ட அறையோ அல்லது நீங்கள் பாத்ரூமில் பாடுறப்ப அந்த ஸ்பேஸை ஒரு அந்தரங்க வெளியாக ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸாக நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே நீங்கள் தைரியமாக பாட முடியுது. இங்கே வர்றப்ப, மேடைக்கு வர்றப்ப என்ன ஆகுது? உங்களுக்கு ஒரு கேரக்டரை எடுத்து நான் ஒரு கண்டிஷன் சொல்லி ஒரு இந்த மாதிரி நீங்கள் நடக்கணும் அப்படின்னு ஒரு எமோஷனோட போய் ஒரு விடை பெறணும் அப்படின்னு நான் சொல்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகுது? பொதுவில் செய்கிறப்ப பதட்டமாக இருக்குது. இப்போ இதுக்கு இந்த கேரக்டரைசேஷனுக்கு பயிற்சிகள் இருக்குது, எண்ணில் அடங்காத பயிற்சிகள் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் நடிகன் மட்டும் இல்லை, சராசரி மனிதனாகவே இந்த நடிப்பு பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்கிறப்ப வந்து நீங்கள் பரிபூர்ணமாக வந்து உங்களை வெளிப்படுத்தணும்.